திருப்பலியில் சேவியர் வின்சென்ட் அவர்கள் உடல்நலம் நல்ல முன்னேற்றம் அடைந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் விரைவில் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த திருப்பலியை மன்றாடுவோம். திரிக்கத்தல ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், கருவிலே அளிக்கப்பட்ட குழந்தைகள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அருமை நாயகம் அவருடைய ஆண்மலை பாதலுக்காக வேண்டிக் கொள்வோம். சுசைப்பால், ஆரோக்கியமேரி, செல்வராஜ் பால், ஆண்டோ அருள் பிரகாஷ், வின்சென்ட் ராஜா, அருள் புஷ்பம், பஸ்டின், ஜூபிலி தெரஸ், சுதந்திரா ஆகியோருடைய ஆண்மலை பாதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மரி பாஸ்கர் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆண்மலை பாதலுக்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். ஞானமுத்து ராஜா ஜெயதாஸ் அவர்களுடைய ஆண்மலை பாதலுக்காக ஜெபிப்போம். அருள் சகோதரி மேகி அவர்களுடைய ஆண்மலை பாதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவருடைய உடல்நல வளையம் வேண்டிக் கொள்வோம். மல்பி ராயன், பபியுலா, இத்ரேசாமி, ஜாஸ்பின், ராபர்ட் ஜெரி என்னுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இணைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக்க தளத்தில் ஆன்மாக்கள் இணைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜென்கின்ஸ், பெர்னாண்டஸ், சேவியர் தாமஸ், ஜாக்டா மேரி, இத்ரேசாமி அவருடைய ஆன்ம இழைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மே மாதம் முழுவதுமாக அன்னை மரியாளை நினைத்து ஆண்டவர் அன்னை வழியாக செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி செலுத்தி பலி ஒப்பு கொடுத்திருப்போம். இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இந்த அற்புதமான நிகழ்வை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தாய் திரு அவை இன்றைக்கு நமக்கு பணிக்கிறது, அழைப்பினை தருகிறார். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு அருமையான சந்திப்பு. கடவுளுடைய குறுக்கீடு யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பெற்ற அந்த கடவுள் அனுபவத்தை தம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவ நிகழ்வாகவே கடவுள் இந்த அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இந்த நிகழ்வை குறித்து நமக்கு அருமையான வாழ்வினுடைய படிப்பினை கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுக்கு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. இந்த நல்ல செய்தியை சமூகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அன்னை மரியாள் இருந்தாலும் கூட கடவுளின் குறுக்கீடை, கடவுளின் அழைப்பினை சமூகத்தை பாராமல், தன்னுடைய நிலையை பாராமல், கடவுளை மட்டுமே தன்னுடைய கண் முன்பாக நிறுத்தி, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்த அன்னையை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையை அவருடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய உறவினரான எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அன்னை மரியாள் இந்த ஆண்டவருடைய குறுக்கீடை மிகுந்த நம்பிக்கையினுடைய செய்தியாக எடுத்துக்கொண்டு தான் பெற்ற அந்த மகிழ்வை வயது முதிர்ந்த அந்த தாய்க்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நடையாய் நடந்து தன்னுடைய ஊரிலிருந்து அந்த மலை கிராமமான ஐங்கரின் என்கிற அந்த ஊருக்கு சென்று எலிசபெத்தோடு தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்பது விவிலியம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த வயதான தாய்க்கு அன்னை மரியாள் கடவுளின் மேலான அருள் பிரசன்னத்தை சுமந்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம். எலிசபெத்தம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் அக்களிப்பினால் துள்ளினார் என்று சொல்லப்படுகிறது. எங்கே கடவுளுடைய அருள் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அன்னை மரியாள் இயேசு என்கிற கடவுளுடைய அருள் பிரசன்னத்தை சுமந்து அந்த தாயை சந்திக்கிற பொழுது
அவருடைய உள்ளத்தில், அவருடைய உதிரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய அருள் பிரசன்னம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மகிழ்ச்சியை அந்த நிலையிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடவுளின் குறுக்கீடின் அனுபவமாக அமைந்திருக்கிறது. அது அன்னை மரியாள் வழியாக, எலிசபெத் வழியாக இன்றைக்கு நமக்கும் எடுத்து சொல்லப்படுகிறது. எங்கே நாம் கடவுளுடைய அருள் பிரசன்னத்தை உணர்கிறோமோ அங்கே நம்மால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழா இன்றைக்கு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான பாடம். எல்லா நிலையிலும் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு வகையில கடவுளுடைய குறுக்கீடு இருக்கிறது, கடவுளுடைய மேலான வாழ்த்து செய்தி இருக்கிறது, கடவுளுடைய அருள் பிரசன்னம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்மாலும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருவியாக அன்னை மரியாளை போல நாமும் இருக்க முடியும். இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்துல நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமது மேலான குறுக்கீட்டை எமது வாழ்விலும் வெளிப்படுத்தும். உமது அருள் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஞானத்தை எமக்குள் தாரும். அதன் வழியாக உமது அருள் பிரசன்னத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த மகிழ்வை இந்த சமூகத்தில், இந்த நாட்களில இல்லாத இயலாதவர்களோடு நாங்களும் அன்னை மரியை போல பகிர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் உமது குறுக்கீட்டினால் நிறைந்த மகிழ்வை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியான அருளை சமூகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம் தாய் மரியாள் வழியாக இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
செய்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றீரும் செயல்களை
லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின் வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பாடல் இறைவா உமக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பின்பலி உமது ஆட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி, சிறப்பாக உம்முடையாரின் தாழ்நிலையை கண்முற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்னிக்காலத்திற்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒன்றாக கழித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுவிட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
இரத்தத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதுகு அந்தனிசாமி அண்டகை, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், உலகில் உமக்கு ஊதலாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தத்தை காத்து வாழ்வதற்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திருவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திருவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் சுமந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியான இந்த வேளையிலே இதோ நம்மை சந்திப்பதற்கு அன்னை மரியாளினுடைய உதரத்தில் உதித்த நம் ஆண்டவர் இயேசு இதோ இந்த நற்கருணை வடிவில் நம்மை சந்திப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நிலை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது வெறும் வெந்நீர் அப்பம் அல்ல, ஆண்டவர் இயேசுடைய உடல், நமக்காக பிறந்த உடல், நமக்காக வாழ்ந்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக குத்தி கிழிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுடைய உடல், நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லு. என்னிடம் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லு. நம்மை அரவணைத்து காத்து அன்பு செய்கிற நம் ஆண்டவர் இயேசு. ஒரு நிமிடம் நற்கருணை ஆண்டவரை நாம் உற்றுநோக்க, ஒரு நிமிடம் அவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இதோ இந்த பெரும் தொற்று காலத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள், இடர்கள், இன்னல்கள், நம் குடும்பங்களிலும் பாதிக்கப்பட்ட நபர்கள்,
நம் அண்டை வீட்டில் இந்த பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த தொற்று எங்களுக்கும் வந்துவிடுமோ என்கிற பய உணர்வு, என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை. இது எப்பொழுது முடியும் என்கிற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய பழைய இயல்பு நிலை எப்பொழுது வரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை வடிவில் தன்னுடைய அருள் பிரசன்னத்தினால் நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எங்கே ஆண்டவர் இயேசுனுடைய அருள் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி மட்டுமே உண்டு. சீயோனே ஆர்ப்பரித்து அக்களி, கடவுளுடைய அருள் பிரசன்னம் உங்கள் நடுவே இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்க இந்த ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நம்முடைய மத்தியில, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, இதோ இந்த காணொளி வாயிலாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக, ஆர்ப்பரித்து அக்களித்து ஆண்டவரை போற்றி புகழுகிற அந்த மேலான நிலைக்காக இதோ நம் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை வடிவில் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் என்று சொல். இயேசுவே உம்மை புகழுகிறோம் என்று சொல். இந்த அற்புதமான அருள் பிரசன்ன நிலைக்காய் நன்றி ஆண்டவர். உம்முடைய மேலான அருள் பிரசன்ன இந்த மேலான நம்பிக்கைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல். பெரும் தொற்று காலத்திலே உடைய அருள் பிரசன்னத்தினால் என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசு. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தை, எங்கள் பாரத தேசத்தை, எங்கள் தமிழகத்தை, எங்கள் மறை மாவட்டத்தை, அகில உலகம் முழுவதுமாக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திரு சமூகத்திலே இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். வல்லமையான கரங்களினாலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே அரவணைத்துக் கொள்வீராக. அருள் பிரசன்ன ஆசீர்வாதம் அக்கினி தீயாய் ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள்ளாக இந்த நேரத்தில் பாய்படியாக செய்வீராக. நம்பிக்கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நீர்தாமே நம்பிக்கை கொடுப்பீராக. ஆறுதல் தேடி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீரே ஆறுதலாய் இருப்பீராக. வாழ்வை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நம்பிக்கையின் வாழ்வாய் நீரே அவர்களுக்குள் இருப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. அனைத்துலகிலும் இந்த பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதாமே நம்பிக்கை கொடுப்பீராக. என் மகனே மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்களுக்குள் நீதாமே புதிய எண்ணங்களை, புதிய சிந்தனைகளை, புதிய நம்பிக்கை நீரே ஊற்றுவீராக. இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீதாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அவர்கள் செய்கிற அத்துணை காரியங்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரே குடும்பங்கள் இந்த நேரத்தில் ஏறெடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் நீதாமே பதில் கொடுப்பீராக. உங்களுடைய அற்புத சுகம் தரும் வல்லமையான கரங்களினுடைய அபிஷேக ஆசீர்வாதத்தினுடைய அனுபவத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியான ஆற்றலை அவர்களுக்கு நீதாமே நிறைவாய் கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை நீதாமே கொடுப்பீராக. பல்வேறு விதமான உபாதைகளினாலே இந்த பெரும் தொற்று வைரஸ் கிருமியினுடைய அக்கிரமத்தினாலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆக்சிஜன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர்தாமே உயிர் மூச்சாய் இருப்பீராக. இந்த நாட்களிலே தங்களுடைய சொந்தங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே ஆறுதலை கொடுப்பீராக.
என் மகனே மகளே, நம்பிக்கையோடு இரு, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உலகம் முடிமட்டும் உன்னோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தம்முடைய உள்ளத்தில் இருத்திக் கொள்வார்களாக. இந்த நேரத்தில் நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீதாமே ஞானமாக சொல்லிக் கொடுப்பீராக. நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உணர்த்துவீராக. கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்கிற நம்பிக்கை நீதாமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் விதைப்பீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியோட வல்லமையை இந்த நேரத்தில் அக்கினி தீயாய் ஒவ்வொருவருக்குள்ளாக நீதாமே பாய்ச்சுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே அக்கினி சுவாலையாய் பரிசுத்த ஆவியோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் இறங்கட்டும் சுவாமி. நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்களா, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா. உமது மேலான உடனிருப்பு பிள்ளைகளுக்கு நிறைந்த மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு நாளும் நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை உணர்வில் மிகுந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை நாங்கள் கடவுளின் மேலான உடனிருப்பின் கரம் கொண்டு நாங்கள் தாங்கிக் கொள்ள ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து அவர்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் அவர்களுக்கு நிறைவாய் நிறைவேறும்படியான ஆசீர்வாதத்தை தருவீராக. நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக. தொழில் முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து வாய்க்க பண்ணுவீராக. நல்ல எதிர்காலத்தை நீதாமே அவர்களுக்கு கொடுப்பீராக. தொடர்ந்து உடைய பேரருளும் ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நீதாமே இந்த நேரத்தில் உணர்த்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, உடைய வல்லமையால் நிரப்பும் சுவாமி. மேலான படைகளினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவீராக. உடைய ஆறுதல் தரும் அற்புதமான வல்லமையோடு கரங்களினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மையான வாழ்வுக்குள்ளாக நீதாமே கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுவீராக. உங்கள் பெயர்களை எல்லாம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, தொடர்ந்து உம்முடைய உடனிருப்பும் உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய மேலான கொடைகளும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியான ஆற்றலாக நீதாமே அவர்களுக்குள்ளாக இறங்குவீராக. ஆசீர்வதி உம்முடைய வல்லமையால் என்றும் காத்து வழிநடத்தும். ஆன்மீக கீதம் பாடுவோம். Yeah.
வாரி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.